கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். பல வருஷமாக சபையில் இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறது வேதனையான காரியம்தான். எல்லாரையும் போல் நானும் ஒரு கடவுளை நம்புறேன்ட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில் வாழ்கிறவங்க ஏராளம் பேர். மத ரீதியான வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சு விடக்கூடிய பல ஆயிரம் பேர் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. தங்களுடைய வழிபாட்டினாலேயும் சடங்குகள்னாலேயும் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சாதனை செஞ்சதாக எண்ணிக்கிறவங்க கடைசியில் வீணராக இருப்பாங்க. காலத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்கிறது வீணான ஒன்று. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்றத நிதானித்து பார்த்து அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்குதா அப்படின்றத இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு பெரிய கடை ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொள்ளும் வண்ணம் ஒரே கூரையின் கீழே கிடைக்கத்தக்கதா பெரியதாக இருந்துச்சு. அதில் வேலைக்கு சேர்றதுக்காக ஒரு வாலிபன் விண்ணப்பித்து இருந்தான். அவனை வேலைக்கு சேர்த்த முதலாளி இன்னும் 2 நாளில் அவன் எப்படி வேலை செய்கிறான்னு பார்க்க போகிறதா அவன்கிட்ட சொன்னார். அதன்படி 2 நாள் கழித்து அவனால் ஏதாவது லாபம் வந்துச்சான்னு பார்க்குறதுக்காக அவனை கூப்பிட்டாரு. இந்த நாளில் நீ எவ்வளோ லாபம் சம்பாதிச்ச, எத்தனை வாடிக்கையாளர்களை சந்திச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த வாலிபன் ஒரே ஒருத்தரை தான்னு பதில் சொன்னான். அதுக்கு முதலாளி, என்னது ஒரே ஒரு வாடிக்கையாளர் தானா? மற்றவங்க எல்லாம் ஒரு நாளில் 30-40 வாடிக்கையாளர்களை சந்தித்து நம்மளுடைய கடைக்கு லாபம் கொண்டு வர்றாங்க. நீ என்னடான்னா ஒரே ஒரு வாடிக்கையாளருக்கு மட்டும் வியாபாரம் செஞ்சுருக்கிற, எவ்வளவு சம்பாதிச்ச அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த வாலிபன் 15 லட்சம் ரூபான்னு சொன்னதும், அது எப்படி அப்படின்ட்டு வியப்போட முதலாளி கேட்டார். அந்த வாலிபன் விவரிக்க ஆரம்பித்தான். இந்த நாள் காலையில் அந்த மனுஷருக்கு நான் ஒரு சின்ன மீன் பிடிக்கக்கூடிய தூண்டிலை விற்றேன். அதுக்கப்புறம் அவர் வந்து இதை விட பெரிய தூண்டில் வேணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை விட பெரிய தூண்டில்னு 3யுமே அவர்கிட்டயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா சாதனங்களையும் ஒன்றுக்கு அப்புறம் அவர்கிட்ட விற்றுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இது எல்லாத்தையும் கொண்டு போக ஒரு படகு வேணுமே அப்படின்னு சொல்ல அவர் அதையும் வாங்கினார். இந்த படகை தன்னுடைய பழைய கார் இழுத்துக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்ல அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய புதிய மாடலில் ஒரு காரையும் வாங்க வச்சேன். இப்படியா ஒரே வாடிக்கையாளர்கிட்ட இத்தனையும் சம்பாதிச்சேன்னு அவன் சொன்னான். அப்போ முதலாளி, ஒரு சின்ன மீன் தூண்டில் வாங்க வந்த நபர்கிட்ட இத்தனை காரியத்தையும் நீ விற்றியா அப்படின்னு கேட்க அவன், இல்லை, அவர் என்கிட்ட தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு வேற அறையில் உறங்குறதுக்காக ஒரு கம்பளி வாங்க வந்தார். நான் அவர்கிட்ட, உங்களுக்கு இந்த வார கடைசி வீணாக வேண்டாம், போய் மீன் பிடிப்பீங்கன்னா உங்களுக்கு பொழுதும் போகும், உங்கள் மன உளைச்சலும் சரியாகும்னு சொன்னேன் அப்படின்னா அந்த முதலாளி அந்த வாலிபனுடைய வியாபார நுணுக்கத்தை மெச்சினார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு பொருள் மற்ற பொருளை பெறுறதுக்கு வழிவகுத்ததை போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம முன்னேறணும். சிலர் ரட்சிக்கப்பட்டதோடு தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நின்று போயிடுறாங்க. இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அடிப்படையிலேயே நின்று போகிறது இல்லை. அது ஒரு தொடர் ஓட்டம். நம்ம கிறிஸ்துவனுடைய பூரண வளர்ச்சி அடைகிற வர தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பெற்றுக்கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இதை தான் பேதுரு அப்போஸ்தலன், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள்னு போதிக்கிறாரு. விசுவாசத்தோடு நாம் நின்றுடக்கூடாது. அதுக்கப்புறம் தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர ஸ்நேகம், அன்பு, இது எல்லாத்துலேயும் நம்ம வளர்கிறவங்களா காணப்படணும். ஒன்றை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நின்று விடுறவங்களா இருக்கக்கூடாது. அது எல்லாத்துலேயுமே நம்ம முன்னேறி ஏசு கிறிஸ்துவை போல் மாறணும்.
அதுவே நம்மளுடைய இலக்காகவும் இருக்கணும். இது உங்களுக்கு உண்டாயிருந்த பெருகினால் உங்களை நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது, அன்பிலும் நம்பிக்கையிலும் பொறுமையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளராத ஒருவருடைய விசுவாசம் செத்ததாக இருக்கும். நாம் வளர்கிறவங்களா இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆமேன்.